யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக கேரள மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. முன்னதாக இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியா கூட்டணி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தனர். இந்நிலையில் கேரள சட்டப்பேரவையில் இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, யுஜிசி விதிகளுக்கு எதிராக கேரளாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிப்பு தொடர்பாக பல்கலைக்கழக நிலைக்குழு வெளியிட்டிருக்கக்கூடிய வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் எனவும், அதே போல இளநிலை முதுநிலை பட்ட படிப்புகளில் கற்கை முறைகளுக்கான குறைந்தபட்ச வரைவு நெறிமுறைகள் 2024 மற்றும் பல்கலைக்கழகங்களில் கல்லூரி ஆசிரியர்கள், கல்வி பணியாளர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய வரைவு நெறிமுறைகள் 2025 ஆகிய 2 வரைவு நெறிமுறைகளையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யுஜிசி நெறிமுறைகள் என்பது மாணவர்களையும் அதே போல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிப்பது உள்ளிட்டவைகள் ஏற்கனவே பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாக இது தொடர்பாக சட்டப்பேரவையில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. மேலும் நேற்று இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் குறிப்பாக யுஜிசிக்கு எதிராக அனைத்து சட்டமன்ற பேரவையிலும் குறிப்பாக இது தொடர்பாக தீர்மானம் என்பது நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் யுஜிசிக்கு எதிராக தற்பொழுது கேரள மாநில என்பது நிறைவேற்றப்பட்டதாக இருக்கிறது. தமிழகத்தை தொடர்ந்து 2வது மாநிலமாக யுஜிசியை எதிர்த்து அந்த விதிமுறைகளுக்கு எதிராக கேரள மாநிலமும் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சருக்கும் இது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிப்பது, அதே நெறிமுறைகள் குறிப்பாக மாணவர்களும் அதே போல பல்கலைக்கழகங்களில் வேந்தர்கள் நியமிப்பது நியமனம் என்பது மாநில அரசுகளே முடிவெடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்க வேண்டும். மத்திய அரசு இதனை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடிதம் என்பதை எழுதியிருந்தார். இந்த நிலையில் கேரள மாநிலத்திலும் இது தொடர்பாக சட்டமன்றத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக கேரள மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.